ஹை கைஸ் உங்கள் ஜி மஸ்தமெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கண்டென்ட் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் கண்டென்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செல்வகுமார்ன்ற ஒரு சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரொம்ப சிறு வயதுலேருந்து தெரிஞ்ச சிறுவன். அந்த சிறுவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் முன்னாடி ஒரு விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து இழந்துட்டான். குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி விபரீதம் நடந்துச்சு. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தது அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்பாவும் இப்போ வந்து சமீபத்தில் இறந்தனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக வந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கான். அந்த சிறுவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி தேவைன்ற அப்படின்ற நோக்கத்தில் வந்து நம்ம லாகரன்ஸ் அண்ணா வந்து நிறைய உதவிகள் வந்து நிறைய செஞ்சிட்ருக்காரு. அவர் மூலிமா ஏதாச்சும் இந்த சிறுவனுக்கு வந்து உதவி கிடைச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லார்கிட்டும் ஒரே ஒரு முறை கையெழுத்து கேட்டுக்கிறேன். அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அந்த சிறுவன் பேசின வீடியோ நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு அந்த சிறுவனுக்கு வந்து உதவுறதுக்கு நீங்களும் ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். வணக்கம் மக்களே, லாகவரச அண்ணாக்கு வணக்கம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்னோடய கஷ்டத்தை கொஞ்சம் கேளுங்க. என்னோட சின்ன வயசுலேருந்து அம்மா இறந்துட்டாங்க. அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். குடும்ப கஷ்டத்தினால வேலைக்கு போனேன். அங்கே போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 15 வருஷமாக அப்பா கூட தான் இருந்துட்டதுனால என் கையில் சாப்பாடு தண்ணிக்கு எல்லாமே நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். சாப்பாடு தண்ணி எல்லாம் நான் தான் செஞ்சிடறேன். என்னோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கை கால் வலியிலெல்லாம் நானே அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு வேளை செஞ்சேன்னா திரும்ப நைட்டுக்கும் அதே தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட்லேயும் பென்ஷன் அமௌண்ட்டு 1200 இருக்குது. அது ரொம்ப செலவு கூட பத்துறதில்ல. கவர்மெண்ட்லேருந்து வர்ற பென்ஷன் அமௌண்ட்டு 1500 வருது. இப்போது எங்கன்னா கடைக்கு போனோன்னா கூட 1 லிட்டர் பெட்ரோல் 102 ஆகுது. அதுக்கே பத்துறதில்ல. ரொம்ப கஷ்டமாகுது சாப்பாட்டுக்கு கூட. முடிஞ்ச அளவுக்கு ராகவ லாரன்ஸ் அண்ணாக்கு சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.